வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் ஆம்பிளிஃபையர், அனதர் 4 ஆம்பிளிஃபையர் ரெடியாக இருக்குது. 1 by 1 டெஸ்டிங் பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு காம்பினேஷன். 3 STK போர்டு போட்டு ஒரு கண்ட்ரோல் போர்டு போட்டு தென் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 25024 5 amps போட்டு பவர் சப்ளை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் 34 volt DC. அதனுடைய பவர் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 150 to 200 watts அட் நார்மல் வால்யூமில் ப்ளே ஆகும்போது எடுக்குது. இந்த பவர் அப்சர்வேஷன் எதுக்கு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பவரில் வந்து நம்ம கேட்கும்போது எப்படி இருக்கும் ரிசல்ட்டு, அதுக்கு வந்து ஒரு மினிமம் பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு STK தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை விட்டுட்டு நம்ம வேறு 2050 7265 இந்த மாதிரிலாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த பவர் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 100 watts 150 watts தாண்ட மாட்டேங்குது. STK போடும்போது மட்டும்தான் வந்து ஒரு மேக்ஸிமம் 200 watts வரைக்கும் அந்த சாங்ஸ் ஏற்ற மாதிரி ரீச் ஆகுது. ஸோ அதில் கேட்கும்போது வந்து அந்த பவர் ரேட்டிங்கோடு கேட்கும்போது வந்து நல்ல வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ அதுக்காக ஆஸ் டெக்னீஷியனாக வந்து நான் எல்லாேருக்கும் சொல்ல வேண்டிய கடமை. அதனால் வந்து மினிமம் பட்ஜெட்டுன்னு சொன்னால் வந்து நீங்கள் மினிமம் வந்து STK போர்டு போட்டு எடுத்துக்குங்க. அப்போ எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பவர் லெவல் நமக்கு ஓரளவு வந்து ஒரு 20 watts பர் சேனல், சப்புக்கு வந்து ஒரு 100 watts பர் சேனல், அந்த மாதிரி ஒரு 200 watts வந்து மேக்ஸிமம் நல்ல சாங் போட்டால் நம்ம எடுக்க முடியும். அந்த ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். இது வேறு ICC 7265 2050 இதெல்லாம் போடும்போது அந்தளவுக்கு ரீச் இல்லை. ஈவன் நம்ம வால்யூம் ரைஸ் பண்ணும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டீவியேஷன் வந்துடுது. அந்த டீவியேஷன் வந்து ஒரு மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் மினிமம் பட்ஜெட்னு யாராவது ஆர்டர் எடுத்திங்கன்னா மினிமம் STK எடுத்துக்கோங்க. STKக்கு வந்து பெரிய வந்து நம்ம ஃப்ரீ கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. சாதா USB சிக்னல் கொடுத்து சின்னதாக வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாவே வந்து பவர் லெவல் ரொம்ப நல்லா இருக்குது. கேட்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. நீங்கள் கேட்டிருப்பீங்க இனிஷியலில். ஸோ அதான் 145 rupees ஒரு STK கொரியன் IC தான் போட்டிருக்கேன். போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு வேறு லெவலில் போயிடுது. அதனால் தயவுசெய்து வந்து வேறு மாதிரி ஐசிஸை வந்து சூஸ் பண்ணாதீங்க. மினிமம் பட்ஜெட்னாவே வந்து STK IC போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் போர்டு வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். பட் எந்த கண்ட்ரோல் போர்டு போட்டாலும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து STK ICயில் கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு காம்பினேஷன். இல்லை எங்கள் போர்டு வேணுனாலும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். பட் மினிமம் பட்ஜெட்டுக்கு வந்து மினிமம் வந்து STK ICயை சூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காம்பினேஷன். செகண்ட் காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் நமக்கு பவர் வாட்டேஜ் வரணும். இதெல்லாம் வந்து நாங்கள் பவர் அப்சர்வேஷன் நிறைய பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ முடிஞ்சு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஒவ்வொன்றும் பவர் அப்சர்வேஷன் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 watts to 150 to 200 watts பவர் ரேட்டிங் கிடச்சிச்சு. இது அது நார்மல் வால்யூமில் கேட்கும்போதே 150 to 200 watts கிடச்சிச்சு. அடுத்து வந்து காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 amps காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் ப்ளஸ் வந்து ஒரு 12 FET. 12 FETல வந்து 3055 2955 சேனல் இருக்கும். 5200 1943 வந்து மற்ற சேனலுக்கும் கொடுக்குறோம். இதில் கொடுக்கும்போது 200 to 250 watts வந்து நமக்கு பவர் ரேட்டிங் கிடைக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ பவர் ரேட்டிங் அதிகமாக போக 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 அட் லோ வால்யூமில் வந்து நல்ல உங்களுக்கு கேட்குற அந்த ஃபீல் வந்து வித்தியாசமாக வருது. நாங்கள் நிறைய ஸ்பேராக கொடுத்துருக்கோம், நிறைய ஆம்பிளிஃபையர்ஸ் அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த ரிசல்ட்டை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்த மாடல் வந்து இந்த 12 FET, இந்த 12 FET ப்ளஸ் 5 amps டிரான்ஸ்ஃபார்மர், 5 amps டிரான்ஸ்ஃபார்மர், அது ரெண்டும் போட்டால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஒரு 200 to 250 watts வந்து இதில் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்ட் காம்பினேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு காம்பினேஷன் STK காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பெட்டர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து 12 FET காம்பினேஷன். இது கொஞ்சம் பவர் லெவல் அதிகமாக கிடைக்கும், 200 to 250 watts. தென் தேர்ட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம 2050 தான் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ப்ளஸ் 2 ஃபெட். இது வேறு வழியே கிடையாது. நம்ம வந்து பிராண்டட் ஆம்ப் சோனி ஸ்பீக்கர், எல்ஜி ஸ்பீக்கர் அந்த மாதிரி இருக்கிற பழைய ஸ்பீக்கருக்கு அதுக்கு வந்து வாட்டேஜ் அதிகமாக உள்ள ஐசிஸை வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினம். ஸோ அதுக்காக சூஸ் பண்ணுற மாடல் வந்து இது 2050 ப்ளஸ் 2 ஃபெட். லோ டிபியில் கேட்குறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும், ஆடியோ ரிசல்ட் வேணும், அவங்க எக்காரணத்தை கொண்டு வால்யூம் அதிகமாக வைக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கஸ்டமருக்கு அது மாதிரி இந்த பழைய ஹோம் தேட்டருடைய ஸ்பீக்கர்ஸு அதுக்காக சூஸ் பண்ணுற மாடல் இது 2050 ப்ளஸ் 2 ஃபெட்டு. இதுக்கு வந்து நம்ம ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா இது 10 ஆம்ப் சைஸில் போட்டிருக்கோம். அவ்வளோ போடணும்னு தேவையில்லை, 8 ஆம்ஸும் போட்டுக்கலாம். பட் கஸ்டமருடைய ரிசல்ட்டு எப்படி எதிர்பார்க்குறாரோ 12 இன்ச்சு சப் போடணும்னு சொன்னால் இந்த 10 ஆம்ஸ் போடணும். அவரே வந்து ஒரு 8 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு சப் போடணும்னு சொன்னால் இது வந்து 3/4 இன்ச்சஸை செஞ்சுருக்கோம். 3/2.5 இன்ச்சஸ் செஞ்சால் போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த காம்பினேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். 2050 ப்ளஸ் 2 ஃபெட்டு. 2 ஃபெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வோல்ட் போகுது. அது வோல்ட்டு போக போக அதனுடைய ரிசல்ட்டு வேறு விதமாக இருக்கும். இது வந்து தேர்ட் காம்பினேஷன் 2050. மொத்தம் வந்து நாங்கள் ஒரு 5 காம்பினேஷன் பண்ணுறோம். அது மாதிரி 5 காம்பினேஷனுடைய ஸ்பேர்ஸும் சப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் எஸ்டிகே, செகண்ட் ஒன் 12 ஃபெட்டு, தேர்ட் ஒன் 2050 ப்ளஸ் 2 ஃபெட்டு. தென் ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து 40 வித் 14 ஃபெட்டு. எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் போர்டு ஒன்றே தான். அது நம்ம தேவைன்னா ரிமோட் கிட் போட்டுக்கலாம், இல்லை வேறு கண்ட்ரோல் போர்டு போட்டுக்கலாம். ரிசல்ட் ஓரியன்டாக வேணும்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது வந்து 14 ஃபெட் ப்ளஸ் வந்து 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்திங்கன்னா டைப் 3 4 இன்ச்சஸில் போட்டிருக்கோம். இது ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷனில் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ரேட்டிங் வந்து மினிமம் வந்து ஒரு 250 to 300 வாட்ஸ் வந்து போயிடும். ஒரு நம்ம நார்மல் கேட்கக்கூடிய வால்யூம்லேயே எல்லாத்துலேயும் கேட்கக்கூடிய வால்யூம் தான் இருக்கும். பட் வால்யூம் இருந்தாலும் அந்த பவர் அப்சர்வேஷன் வரும்பொழுது நம்ம கேட்கக்கூடிய வால்யூம் வச்சா அந்த ஃபஸ்ட் ஒன் எஸ்டிகே வந்து 150 to 200 வரும். செகண்ட் ஒன் 12 ஃபெட் வந்து பார்த்திங்கன்னா 200 to 250 வாட்ஸ் வரும். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 200 to 250 வாட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா சப்னுடைய பவர் ரேட்டிங் அதிகம். 50 வோல்ட்டை போட்டதால் இது வந்து 200 to 250 வாட்ஸ் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 200 to 250 வாட்ஸ் வந்து 250 to 300 வாட்ஸ் வந்துடும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா 40 போட்டிருக்கோம் ஹை வோல்டேஜ். அந்த ஹை வோல்டேஜ் போடுறதால வந்து அந்த கேட்கக்கூடிய வால்யூம்லேயே வந்து நல்லாவே பவர் அப்சர்வேஷன் பண்ணும். இதை டெஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு மறுபடியும் வந்து அந்த பவர் ரேட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து 4th காம்பினேஷன் இது. தென் 5th காம்பினேஷன் வந்து ரொம்ப வந்து பெரிய இடம், அதாவது உங்களுக்கு ஒரு ஜிம்மு இல்லை பெரிய ஹால் அந்த மாதிரி இடத்துக்கு கவரேஜ் வேணும்னு சொன்னால் 30 15 ஆம்ப்ஸ். இதை வந்து 15 ஆம்ப்ஸும் போடலாம். பட் வந்து என்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எஸ்டிகே மாடல் போர்டுக்கு வந்து மேக்ஸிமம் வோல்ட் வந்து 30 ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போடணும். அதுக்கு மேலே வந்து நாங்கள் ஆர்என்டி பண்ணி டெவலப் பண்ணல. அதே வந்து இங்கே 14 ஃபெட் இந்த மாதிரி டிரான்சிஸ்டருக்கு வந்து நீங்கள் 40 போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 30 தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். இது ஜிம்முக்காக பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் வந்து இது வந்து 12 இன்ச்சு ஸ்பீக்கர் ஆர் ஊஃபரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து பவர் கிடைக்கும். ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 100 வாட்ஸ் ஆர்எம்எஸில் ஒர்க் ஆகும். நம்ம லைட்டாகவே வால்யூம் வச்சாவே 100 வாட்ஸ் ரீச் ஆகிடும் பவர் ஆர்எம்எஸ். இதை ஃபைனல் செக்கிங் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். 100 வாட்ஸ் வரும். அப்போ ஒரு டிரான்சிஸ்டருக்கு வந்து ஒரு செக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு 200 வாட்ஸ் மினிமம் ஆர்எம்எஸ் எடுத்துரும். அதாவது ஃப்ரண்ட்டு வந்து 200 வாட்ஸு, சரௌண்ட் வந்து ஒரு 100 வாட்ஸு. ஏன்னா அதில் வந்து பேஸ் இல்லாதால உங்களுக்கு பவர் ரேட்டிங் கம்மியாகிடும். அதே மாதிரி சென்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா 2 சென்ட்ரு கொடுத்துருக்கோம். அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து 100 வாட்ஸ் ரேட்டிங் எடுத்துரும். ஃப்ரண்ட்டு மட்டும் 200 வாட்ஸ் ரீச் ஆகிடும். தென் இதுக்கு யூஸ் பண்ணுற டிரான்சிஸ்டர் வந்து 10 ஃபெட்டு. அந்த 10 ஃபெட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 சப்பும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு சப்பும் போடலாம். இது வந்து ஒரு எக்ஸலண்ட் கிளாஸான ரிசல்ட் இருக்கும். இது வந்து 50 வோல்ட் வரைக்கும் விஸ்டாண்ட் பண்ணும். பட் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எஸ்டிகே போர்டு போட்டதால் வந்து நம்ம வந்து 30 இது கொடுத்துருவோம். இதுக்கு இன்னும் ரிசல்ட் வோல்ட்டு கொடுக்க அதனுடைய ரிசல்ட் வேறு விதமாக இருக்கும். பட் ஹீட்ஸிங்கை வந்து கேர் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் சிங்கிள் ஹீட்ஸிங் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணுற சோர்ஸ் வந்து 30 இதே நான் 40 or 50 யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து இது இன்னொரு அடிஷ்னல் ஒரு ஹீட்ஸிங் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து அடுத்த காம்பினேஷன். மொத்தமாக வந்து என்கிட்ட வந்து 5 மாடல்ஸ் அவைலபிள்னால் கிட்டாவும் அவைலபிளாக இருக்குது, அது மாதிரி ஆம்பாவும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து லார்ஜர் அந்த லார்ஜர் ஏரியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பை வந்து சூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடச்சிடும். இது வந்து உங்களுக்கு 15 ஆம்ப்ஸ் போட்டிருக்கு. தென் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கண்டென்சர் போட்டிருக்கேன். இது 30 எல்லாம் வந்து 4750 வோல்ட்டு என்எஃப். இதே 40 போட்டோமா நம்ம மினிமம் 80 வோல்ட் ஆர் 100 வோல்ட்டு கண்டென்சர் போட்டாகணும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
எல்லாமே எக்ஸலண்ட் வந்து ரிசல்ட் ஓரியன்ட் காம்பினேஷன். ஸ்பேராகவோ இல்லை ஆம்பிளிஃபையராகவோ வேணும்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.